அனைவருக்கும் வணக்கம். இது சங்கிலியன் செய்திகள். செய்திகள் வாசிப்பவர் செய்தியாளர் எஸ். கலாதேவன். இன்றைய இலங்கையின் முக்கிய செய்திகள். முக்கிய செய்திகளில் முதலில் தலைப்புச் செய்திகள். தையிட்டிக்கு மற்றொரு புத்தர் சிலை வருகிறது, தடுக்க 3ஆம் தேதி அணி திரளுங்கள் ஸ்ரீதரன் எம்பி. புதிய பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் மூலம் மக்களுக்கு பெரும் ஆபத்தை ஏற்படுத்தும். ஜெய்சங்கர் நேற்று மாலை வந்தார், இன்றைய சந்தியுங்கள். அமெரிக்க தூதுவர் ஜனவரியில் போகிறார். இலங்கையின் வெளிநாட்டு கடன் கொடுப்பனவுகளை இடைநிறுத்தவும். உலகின் 120 முன்னணி பொருளாதார நிபுணர்கள் குழு கோரிக்கை. இது ஒரு பௌத்த நாடு என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். சரத் வீரசேகர. சங்கிலியன் பார்வையாளர்களுக்கு வணக்கம். எமது இந்த சேனலிற்கு முதல் முறையாக வருபவர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் பெயர் ஆதரவை வழங்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். இனி விரிவான செய்திகள். தையிட்டிக்கு மற்றொரு புத்தர் சிலை வருகிறது, தடுக்க 3ஆம் தேதி அணி திரளுங்கள் ஸ்ரீதரன் எம்பி. மஹிந்த ராஜபக்சவாக இருந்தால் என்ன, அனுர குமார திசாநாயகவாக இருந்தால் என்ன, அனைவரும் ஒருவிதமான காரியங்களே கைக்கொள்கிறார்கள் என்பதை தையிட்டி விகாரைக்கு எதிரான போராட்டத்தில் நடத்தப்பட்ட தாக்குதல் மற்றும் கைதுகளில் இருந்து தெரிகிறது என இலங்கை தமிழ் அரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்தார். புதிய பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் மூலம் மக்களுக்கு பெரும் ஆபத்தை ஏற்படுத்தும். புதிய பயங்கரவாத எதிர்ப்பு சட்ட மூலத்தில் பயங்கரவாதம் என்றால் என்ன என்பதற்கான வரைவிலக்கணம் எதுவும் குறிப்பிடப்படவில்லை என்றும், இதனூடாக மக்களின் அடிப்படை உரிமைகள் மீறப்படலாம் என்றும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சரத் வீரசேகர தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன தலைமையகத்தில் நேற்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பிலே அவர் இவ்வாறு கூறியுள்ளார். இதன்போது அவர் மேலும் தெரிவிக்கையில், புதிய பயங்கரவாத எதிர்ப்பு சட்ட மூலத்தில் பயங்கரவாதம் என்பதற்கான வரைவிலக்கணம் குறிப்பிடப்படவில்லை. இதனால் பயங்கரவாதி என்பவர் யார், பயங்கரவாத செயற்பாடு என்றால் என்ன என்பன தொடர்பில் தெளிவற்ற நிலையே காணப்படுகிறது. அதாவது அரசியல் நோக்கமொன்று நிறைவேற்றிக் கொள்வதற்காக அப்பாவி மக்களை கொலை செய்தல், அரசு மற்றும் தனியார் சொத்துக்களை சேதப்படுத்துவதை பயங்கரமாக குறிப்பிடலாம் என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஜெய்சங்கர் நேற்று மாலை வந்தார், இன்றைய சந்திப்புகள். இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் கலாநிதி ஜெய்சங்கர் உத்தியபூர்வ விஜயத்தை மேற்கொண்டு நேற்று திங்கட்கிழமை இலங்கை வந்தடைந்தார். நேற்று பிற்பகல் 5:30 மணி அளவில் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் கட்நாயக விமான நிலையத்தை வந்தடைந்ததுடன் அவரை சுற்றுலாத்துறை பிரதி அமைச்சர் ருவான் ரணசிங்க விமான நிலையத்தில் வரவேற்றார். இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் விசேட தூதுவராக 2025 இலங்கைக்கான விஜயத்தினை மேற்கொண்டுள்ள கலாநிதி ஜெய்சங்கர் இன்றைய தினம் கொழும்பில் ஜனாதிபதி, பிரதமர், வெளிவிவகார அமைச்சர் உள்ளிட்ட முக்கியஸ்தர்களுடன் சந்திப்பினை மேற்கொள்ள உள்ளார். அமெரிக்க தூதுவர் ஜனவரியில் போகிறார். இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் உட்பட பல நாடுகளைச் சேர்ந்த கிட்டத்தட்ட 30 அமெரிக்க தூதர்கள் மற்றும் மூத்த ராஜதந்திர அதிகாரிகளை திருப்பி அழைக்க ட்ரம்ப் நிர்வாகம் முடிவு செய்துள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் கொள்கைகளை முழுமையாக ஆதரிப்பவர்களுடன் அமெரிக்க ராஜதந்திர கொள்கைகளை செயல்படுத்துவதற்கான நடவடிக்கையாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது. இலங்கையின் வெளிநாட்டு கடன் கொடுப்பனவுகளை இடைநிறுத்தவும். உலகின் 120 முன்னணி பொருளாதார நிபுணர்கள் குழு கோரிக்கை. டிட்வா புயலினால் ஏற்பட்ட அழிவுகளை எதிர்கொள்வதற்காக இலங்கையின் வெளிநாட்டு கடன் கொடுப்பனவுகளை இடைநிறுத்துமாறு உலகின் முன்னணி பொருளாதார ஆய்வாளர்கள் குழு ஒன்று கோரிக்கை விடுத்துள்ளது. நோபல் பரிசு வென்ற ஜோசப் ஸ்டிக்லிட்ஸ் உட்பட உலகின் முன்னணி பொருளாதார நிபுணர்கள் 120 பேர் கொண்ட குழுவினால் இந்த கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இது ஒரு பௌத்த நாடு என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். பௌத்தர்களின் பொறுமைக்கும் எல்லை உண்டு. விகாரையை அகற்ற முயன்றால் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என்கிறார் சரத் வீரசேகர. இது ஒரு பௌத்த நாடு. இதனை திசை விகாரைக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் நடத்துபவர்கள் உள்ளிட்ட அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் என்று தெரிவித்துள்ள ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சரத் வீரசேகர இவ்வாறு
பௌத்த விகாரைக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படுகின்ற போதும் பௌத்தர்கள் பொறுமையாக இருப்பதற்கு பௌத்த சாசனம் கற்றுத்தந்த பொறுமையே காரணம் எனவும், ஆனால் இந்த பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு என்றும் தெரிவித்துள்ளார். இத்துடன் இலங்கையின் இன்றைய செய்திகள் நிறைவு பெறுகின்றன.